டாக்ஸி உண்மையை சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப படம் வந்து வேஸ்ட் தலைவா. எதிர்பார்த்து வந்தோன்னா எதிர்பார்ப்புலாம் சத்தியமாக உடச்சிட்டாங்க. கண்ணாடி உடைக்கிற மாதிரி உடச்சிட்டாங்க. சத்தியமாக படம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் சொல்ல போனால் ஒரு கதையே இல்லை. ஏதோ ஹீரோ இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, நயன்தாரா மேடம் இருக்காங்க, ஒரு கதையாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். கிளாமரா படம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. கிளாமரு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அது இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு எல்லாம் பார்க்காத காட்ட போகிற ஒன்றுமே கிடையாது. அதை காட்டி இவங்க கவரலாம், படத்தை ஓட்டலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரு கதையே இல்லை தலைவா. கதை இருந்தால் தானே நீங்கள் காட்டுற விஷயங்கள்லாம் எடுப்படும். எதுவுமே எடுப்படல. அதான் விஷயம். இது இல்லை மாசின் எல்லாமே நல்லா இருந்தது தலைவா. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டுமே படமாயிராது. படம் ஃபுல்லாக ஒரு 2.25 ஹவர் மொத்தா ஃபைட்டு மொத்தம் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறான். ஒரு 1/2 hour படம் பொண்ணுங்களெல்லாம் போட்டு தள்ளுறான். ஹீரோவுக்கு இதே தான் வேலை. அப்படியே நியூடாக நிற்கிறாரு. ஹீரோ அப்படியே நியூடாக நிற்கிறதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம லாங்குவேஜ் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் ஆகலாம். ஏன்னா நம்மளால சத்தியமாக உட்காந்து பார்க்க முடியல. என்னடா கன்றாவி அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சோம். அதோட ஒன்றுமே இல்லை தலைவர். தலைவா ஒரு ஹீரோனையும் பார்க்க முடியல. 4 ஹீரோனையும் போட்டுட்டு அது ஹீரோவே பார்க்க முடியல தலைவா. ஆகணும் ஒரு இதை போட்டுன்னு ஒரு சூட்டை குடிச்சிங்கன்னு இதே தான் வேலை. ஒன்றுமே இல்லை தலைவா. ஒரு கதை இருந்தால் கொஞ்சம் ரசிக்கலாம். கேஜிஎஃப்லாம் பார்த்தோம்னா அம்மா சென்டிமெண்ட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்திருக்கும். இதில் ஒன்றுமே இல்லைன்றதா ஒரு மைனஸாக. இதில் பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. வேற ஒன்றுமே இல்லை. என் பையெல்லாம் கூட்டு வந்து என் பையனுக்கு ஒரு 6 வயசு பையன் தான். என் பையனுக்கு 6 வயசு தான் கூட்டு வந்து எப்பா வாப்பா ஒரு பயிற்சி கொண்டு ஒரு ஹாலிவுட் படத்தை கூட்டு போறேன்னா என் பையன் சத்தியமாக சொல்கிறேன் வந்து பார்த்தேன்னா என்னடா படம் என்ன தகப்பா அதில் படம்னு சொல்லி திட்டிடுவான் என்ன. ஏன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் தலைவா. ரொம்ப வந்து ஒரு வல்கரா பண்ணாலும் கொஞ்சம் ஒரு கதை வயசாக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லைன்றதா வருத்தமாக இருந்துச்சு. நிறைய மிஸ்ஸிங். படமே மிஸ். எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. 4 வருஷம் நாங்கள் வந்து நான் பார்க்கலாம். தள்ளும் தலைவா கண்டிப்பாக கேஜிஎஃப் கலைஞர். ஏன்னா வேற ஜனநாயகன் ப்ரொடியூசர் தானே. அள்ளிடுவார் குண்டா கட்டிடுவார், கல்லா கட்டிடுவார் கண்டிப்பாக. ப்ரோ சீரியஸ் எல்லாம் உட்காந்து சிரிச்சு நிற்கிறானுங்க ப்ரோ. ஏன்னா எல்லாம் காமெடி சீரியஸாக இருக்கணும். எல்லாம் சீரியஸாக இருக்கணும். காமெடியாக இருக்குது. 4 வருஷம் இல்லை, இன்னும் 40 வருஷம் விட்டு வச்சாலும் 40 வருஷம் கழிச்சு என் பையனும் வந்து சிரிப்பான். ப்ரோ கேஜிஎஃப்க்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூர்ல வந்து பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன். அங்கே இருந்தால் கன்னடாவில் தான் பார்க்க முடியும். சரி நம்ம தமிழில் பார்க்கலாம். எனக்கு கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். சரி நம்ம கமலாவில் ஃபர்ஸ்ட் ஷோ போடலான்னு சொல்லிட்டு நைட்டு டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்தேன். டிக்கெட் புக் பண்ணி வந்ததில்ல. யாருன்னா பழி வாங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி அவனை அனுப்பி விடுங்க. இந்த படத்துக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் அவனை பழி வாங்க வேணாம். உள்ளே போய் உக்காந்து அவனே பழி வாங்கிக்குவானுங்க. அதான் ப்ரோ 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறாரு. படம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டார்டிங் த ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் பையன் பிக்கப் ஆகிடும்ட்டு கடைசி வரைக்கும் படம் பிக்கப் ஆகவே இல்லை. எல்லாருமே இருக்கிறாங்க. படம் எல்லாரையும் தூக்கி உள்ளே போடும் போதே ஒரு டவுட் இருந்துச்சு. சரி அப்பயும் பரவாயில்ல. அந்த டைரக்டர் ஏதோ அந்த ட்ரைலரு பாட்டு ஒரு ஹைப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஹைப்பை நம்பி வந்தது தான் செஞ்சுட்டாங்க மொத்தமாக. மியூசிக்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் அந்த பாட்டு வேணால் பார்க்கலாம். எத்தனை ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு வேணால் வந்து பார்க்கலாம். நம்ம பசங்க குஜாலாக இருக்கிறானுங்கள அதுக்கு வேணால் வந்து பார்க்கலாம். பசங்க கூட ஜாலியாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு கொஞ்சம் டவுட் ப்ரோ. ஆடியன்ஸை பார்க்க முடியாதுன்ற நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போயினுக்கிறீங்க. கேஜிஎஃப் எதிர்பார்த்துட்டுலாம் நான் வேணாம்னு சொல்லலைங்க. கேஜிஎஃப் நடிச்ச யாஷ் அதுக்கு முன்னாடி நடிச்ச என்னென்ன படம் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பிரபாஸ் நமக்கு பாகுபலி நடிச்சிட்டாருன்னு அதே பாகுபலி செட்டப்ல எதிர்பார்க்க கூடாது. விஜய்க்கும் அதான், அஜித்துக்கும் அதான். ஏன் ஒரு நல்ல நடிகர் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு. சரி இந்த படமும் நல்லா நடிச்சிருப்பாருன்ற நம்பிக்கையில தான் மக்கள் வருவாங்களே தவிர இது கேஜிஎஃப் மாதிரி இருக்கும், இது பாகுபலி மாதிரி இருக்கும், இது பிகில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. புரியுதுங்களா. படம் நல்லா இருக்குன்னு நம்பி வருவோம். படம் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி ஆதங்கத்தை கொட்டுவோம். படம் நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. மேக்சிமம் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்லங்க ஒரு வாட்டி பார்த்துலான்னு சொல்லுவேன். இந்த படத்தை காரி துப்புறது காரணம் இது படமே இல்லை. இந்த படம்ல ரிலீஸே ஆகிருக்கூடாது. எதுவுமே இந்த படமே ரிலீஸ் ஆகிருக்கூடாதுன்னு சொல்றேன்ல. அந்த அளவு மோசமா இருந்ததுங்க படம். இது படமே இல்லைங்க சீரியஸா. ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் சீன் மட்டும் வருது. அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். சென்சார் போட்டு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண விடுறீங்க? மற்ற ஒரு சின்ன பிளட் வயலன்ஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட், ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட், இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்னா அப்போ ஏ சர்டிபிகேட் உண்டான மதிப்பே இல்லையே. எவன் வேணாலும் எப்படி வேணாலும் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலான் இருக்கு. ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி படமே ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன் கழுத்து எடுத்து வச்சிருக்காங்க 3.25 மணி நேரம் எதுக்குன்னே தெரியலங்க. ஒரு 1.5 மணி நேரம் போட்டு அடிக்கிறாரு. 1.5 மணி நேரம் அடல்ட் கண்டென்ட் சீன். இது பச்சையா சொல்ல முடியல. அந்த அளவு மோசமா இருக்கு. என்னங்க அடுத்து கேஜிஎஃப் 3 அனௌன்ஸ் பண்ணா எல்லாரும் போய் பார்க்க தான் போறாங்க. அதை நான் சொல்ல வரல. இந்த மாதிரி படம் நடிக்க கூடாது, இந்த மாதிரி படம் எடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதை வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர் எடுத்திருக்காங்க. இதை ஒரு மேல் டைரக்டர் எடுத்திருந்தா எல்லாரும் காரி துப்பிருப்பாங்கல்ல. அது ஒரு ஃபீமேல் டைரக்டர்னா வேறையா?
யாருமே இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்க. எப்படி எடுக்கிறீங்க இந்த மாதிரி படத்தை? அதுவே தப்பு தான். எல்லாருமே பார்ப்பாங்க. கேஜிஎஃப் மாதிரி படம், பாகுபலி படம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இது ஃபேமிலின்னு இல்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ ஒரு ஒய்ஃபையோ கூட கூட்டு போக முடியாது, அந்த அளவு மோசமான ஒரு படம். படம் சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே நாங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஹாப்பி எண்டிங் அப்படி இல்லைன்னா பார்ட் 2க்கான எண்டிங் இருக்கும். இதில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எண்டிங்கு, அந்த பையன் இருக்கானா இல்லையா அப்படின்ற ஒரு எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பெரிய ஆக்ட்ரஸ் தான், அவங்களோட ஃப்ரேமை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ டீசெண்டா குடும்பத்தோட வீட்டுல சாப்பிட்டு வாங்க அந்த காசுக்கு. ஒண்ணுமே இல்ல, சும்மா வந்து கண்ணினே இருக்கிறான். எதுக்கு நடக்கிறான், வெட்டுறான், குத்துறான். கதையே இல்ல. கதை ஆக்சுவலி என்ன கதைனே தெரியல இன்ன வரைக்கும். வேஸ்ட். ஹீரோ வரான் போடுறான், முடிச்சா முடிஞ்சிச்சு படம். எதுவுமே இல்ல ஆக்சுவலா, ஒண்ணுமே இல்ல. படமே இல்ல ஆக்சுவலா, கதையே சொல்லல. எல்லாமே ஒரு மாதிரி இதுவோ ஒரு மாதிரி ஏதோ பண்றான். எதுக்கு இதை எடுத்தானே தெரியல. ஒரு மாதிரி நல்லா இல்ல. 300 கோடி தாண்டிட்டோம் ப்ரோ. தெலுங்குல பார்த்தா தான் உண்டு, தமிழ்ல எவனும் பார்க்க மாட்டான் படம். அது புரியவே இல்லை ப்ரோ, படமே சரியில்லை. கேஜிஎஃப் அப்புறம் நடிச்சிருக்காருங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கேஜிஎஃப் 10 பாட்டு நடிச்சாலும் பார்ப்போம், இந்த மாதிரி நடிச்சா பார்க்க மாட்டோம். ஏன் என்ன மிஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க? கதையே மிஸ்னா படத்துல வந்து யஷோட ஆக்டிங் நல்லா இல்லையா? ஆக்டிங் சூப்பர், ஆனா கதை புரியல என்ன அப்படின்னா. ஆக்டிங் கோர்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கு படம். ஓகே, டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்கதா சொன்னாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் ஓகே, வேற எதுவும் இல்ல. படத்துல எலிவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எலிவேஷனா டைலாக்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்ச மாதிரி இருக்குதுண்ணா. ஒரு டைலாக்கும் என்ன மிஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க? கதையே மிஸ் ஆயிடுச்சுண்ணா. வேற எதுவுமே இல்ல. நயன்தாரா நடிச்சலாம் 3 ஹீரோயின்ஸ், அதெல்லாம் வேஸ்ட் தான். கேஜிஎஃப் கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற லெவலு. இது கொஞ்சம் கம்மி தான். கதையே இல்லை ப்ரோ படத்தில். ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, கதையே இல்லை. 18+ இருக்குது, அவ்வளோதான். படம் ஒர்த்து, ஆனால் ஃபேன்ஸுக்காக ஒர்த்து, மற்றபடி கதை இல்லை சுத்தமாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ முடிச்சிட்டானுங்க. மியூசிக் குறைய சொல்ல முடியாது, வேற லெவலு. அவரும் எழுதியிருக்காரு, அதான் கொஞ்சம் கொளார எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. வச்சாரு ஓகே தான். கப்பிள்ஸாக வந்துருக்காங்களே, அவங்களாம் பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கறதுக்கு, ஆனால் ஆக்ஷன் நல்லா இருக்கு. நம்ம பார்க்கலாம் ப்ரோ, நம்மளுக்காக ஏற்ற படம் தான், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படத்தில் எதிர்பார்க்குறது நம்ம கேஜிஎஃப் மாதிரி தான் எதிர்பார்த்தோம், ஆனால் இவங்க கொடுத்தது வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. கதை இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஜான்விக் படம்லாம் இருக்கு பாருங்க, கதையே இல்லாமல் பார்னு போகுமே அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நான் அவரோட ஃபேன் ஓப்பனாக சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா விஷயம் அந்த 3 ஹவர்ல உட்காந்து யஷோட அந்த கிரிஞ்சான மூஞ்ச உட்காந்து லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லுக்கு ரொம்ப படம் மோசமா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல. ½ அன் ஹவருக்கு நீங்க என்னதான் ஸ்டோரியா வந்து சொல்ல வரீங்க? எப்படி கதை ஆரம்பிக்குது? இங்க இது நயன்தாரா யாரு, இந்த யஷ் யாரு, இது ஃப்ளாஷ்பேக்ல வர யஷா, அப்பா யஷா, பையன் யஷா, ஒன்றும் ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு புரியாது. அப்படியே போக போக ஒரு விஷயமா சொல்றாங்க. சாரி டு சே, டாக்ஸிக் வந்து ஒரு பியூர் டிசப்பாயின்மெண்ட் தான். மேக்கிங் அப்படின்றது இஷ்டத்துக்கு, அதாவது இப்போ நான் வந்து ஒரு 600 கோடி போடுறேன், 1000 கோடி போடுறேன் அப்படின்றதுக்காக படத்தில் விஷுவல்ஸ் வந்து பின்னாடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1000 கோடி போட்டு ஸ்டோரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த படமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபிலிமாக தான் நான் இது பண்ணுவேன். நீ எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் போடு, விஷுவலாக நீ ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ன வேணாலும் பண்ணிக்க. கதையே இல்லை அப்படின்னா அதை உட்காந்து எப்படி ரசிக்க ப்ரோ? ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த போல் சீன்ஸ் எல்லாம் வருது இல்லை, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. மேபி அடுத்த இதில் யஷ் வந்து கரெக்ட் பண்ணணும். படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அந்த பேட்டர்ன்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை இன்னும் போல்டாக எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். வைலன்ஸ்னு கத்தி குத்து வெட்டு குத்து அப்படின்னு போதே தாண்டி கதையாக ஒன்றுமே இங்கே வந்து இதுவாக இல்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நயன்தாரா ரோல் வந்து நல்லா இருந்தாலும் நயன்தாராக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு வச்சு அது அவங்கள கொஞ்சம் கிரிஞ்சாக காமிக்கிறாங்க. அவங்க போல்டாக இருப்பாங்க, அவங்களோட டைலாக் அதெல்லாம் ஓகே. பட் போக போக அந்த நயன்தாராவோட ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ்அப்பில் காமிக்க அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும், அது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது ருக்மிணி வசந்தும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த கேராத்வானியோட ஒரு ½ ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு இருக்காது. ஏன் இவங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுதான் கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட்டுன்ற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக போல்டு சீன்ஸ் தான் இருக்குது. சரி, கேஜிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி
எமோஷன் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, ஆக்ஷன் இருந்தது, அந்த ஒரு காம்பேக்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுச்சு. இதில் வெறும் போல்ட் சீன்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கதைக்கு கொடுத்துருந்தா படம் ஓடி இருக்கும்.